சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். வணக்கம் நண்பர்களே. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நம்ம வீட்டுக்கு ஷீரடியிலிருந்து வந்த சாய்பாபா பல பல அதிசயங்களை, அபூர்வங்களை, மகோன்னதமான விஷயங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாருங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த 4-5 வருடங்களாகவே நான் பாபாவுக்கு எப்படியான பூஜைகள் செய்துட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பாபா செய்த ஒரு லீலைகள் அப்படிங்கிறத கணக்கில் சொல்லவே முடியாத அளவுக்கு தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் பாபா நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்தி நமக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த பாபா அருள் எனக்கு வழங்குறாரோ இல்லையோ, நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அப்படியான அதிசயங்களை காண பண்ணுகிறார் சாய்ராம். தென்காசியை சேர்ந்த ஒரு பெண்மணி ராதா அப்படின்னு பேர். அவங்க இங்கே குரோம்பேட்டையில் செம்பாக்கத்தில் இருக்காங்க. குரோம்பேட்டைக்கு பக்கத்தில் செம்பாக்கத்தில் இருக்காங்க. சாமி, என்னுடைய அப்பா தென்காசி, நாங்கள்லாம் சொந்த ஊர் தென்காசி. நான் இங்கே செம்பாக்கத்தில் இருக்கேன். என்னுடைய அண்ணா கோவிலம்பாக்கத்தில் இருக்கார். இப்போ எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லி ஊர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு வந்தது. அவருக்காக பிரார்த்தனை அப்படின்னும் போது அதுவும் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னது, கேன்சர் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்களா, அல்லது கேன்சர் சம்பந்தப்பட்டவங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிற அந்த தருணத்தில் இதே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சங்கரி அப்படின்றவங்க, திண்டுக்கல்லேருந்து எனக்கு 2 ஃபோன் வந்தது. சங்கரி அப்படின்றவங்க பேசுனாங்க, எங்களுக்கு 7 வருடமாகியும் குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாபாவிட்ட நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய நட்சத்திர நாளில் பாபாவுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த சங்கரியினுடைய நட்சத்திர நாளில் அவங்களுக்காக ஒரு அபிஷேகமும் அன்னதானமும் செய்ய இருக்கிறோங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை பாபா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல. அஷ்டமி பாபாவுக்கெல்லாம் இல்லாத ஒரு நாள் தான் அது. அஷ்டமி நவமிலாம் பாபாவுக்கு கிடையாது. அதனால அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு தான் எனக்கு உத்தரவு வந்தது அந்த இஸ்லாமிய சகோதரருடைய அப்பாவுக்காக. அதே போலத்தான் இங்கே குரோம்பேட்டையில் இருக்கிற தென்காசியை சேர்ந்த ராதா அப்படிங்கிற அந்த பெண்மணி பேசி அப்படியே கதறாங்க. அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது, அவங்க அப்பா கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர். அந்த கோபாலகிருஷ்ணன் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். அவருக்காக நாங்கள் ப்ரே பண்ணி அபிஷேக ஆராதனைகள், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், திரவியப்பொடி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், ரோஜா பூக்களும் பன்னீரும் கலந்த அபிஷேகம் அப்படின்னு பல அபிஷேகங்கள்லாம் செய்து அவருக்கு முக்கணிகளாக மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் செய்து, தேங்காயெல்லாம் வைத்து, எலுமிச்சையும் வைத்து இன்னைக்கு பூஜை பண்ணி, இந்த எலுமிச்சையை அவர்களுடைய சார்பாக இன்னைக்கு 4 திசைகளுக்கும் அந்த எலுமிச்சையை திருஷ்டியை கழிக்கிற விதமாக செய்யப்படும். அதே போல அந்த ராதா அவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு விபூதி பிரசாதங்கள், சரடு, பாபாவுடைய மஞ்சள் கயிறு, இதை பாருங்க, மஞ்சள் கயிறு கையில் கட்டிக்கிறதுக்கு, பாபாவுடைய ரக்ஷை, அப்புறம் விபூதி, பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணின பூஜிக்கப்பட்ட பூ, பாபாவுக்கு உண்டான அபிஷேக விபூதி, உதி தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த விபூதி, அப்புறம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணின சந்தனம், இதை எல்லாத்தையுமே அந்த இஸ்லாமிய நண்பர் சொன்னேன் இல்லையா, துறவிக்காடு, அவர்களுடைய குடும்பத்துக்கும் அனுப்பி வைக்க போகிறோம். நம்ம குரோம்பேட்டையிலையும் கோவிலம்பாக்கத்துலேயும் இருக்கிற அவங்களுக்கும் நாம் இதை அனுப்பித்தர போகிறோம். அந்த ராதா அப்படிங்கிற அந்த அவங்க அப்பா அவருடைய உடல் நலம் நல்லபடியாக குணமாகணும்னு ஐஸ்வர்யா பாபா கிட்ட நம்ம அவர்கிட்ட கோரிக்கையை வச்சாச்சு. அதே போல்
செம்பாக்கத்தில் அதான் செம்பாக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க, சுவாமிநாதன் அதாவது ராதா அவங்க. அப்புறம் ரமேஷ் அவங்க பக்கத்திலேயே இருக்காங்க, கோவிலம்பாக்கம் அப்படிங்கிறவங்க. இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் ஐயா கோபாலகிருஷ்ணன், அவர் சீக்கிரமாக நல்லபடியாக குணமாகணும்னு பாபாவிடம் பிரார்த்தனை வச்சாச்சு. பாபாவுடைய திருவடியில் அந்த பிரார்த்தனையை கொடுத்தாச்சு. இனி பாபா அவர்களை பார்த்துப்பார். பாபா அவர்களுடைய வழிக்கு துணையாக இருப்பார், பக்கத்திலே இருப்பார். ஏதோ ஒரு சொரூபத்தில் பாபா வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் ஐயாவை காத்து அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.